அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். துலாலகினக்காரங்கள் இந்த ஒரு வகையான பிரம்மாண்டம். ஒரு நிமிஷம், ஒரு வேளை, ஒரு நொடி அந்த பிரம்மாண்டம் என் கண்ணில் தெரியாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய நபர்கள் நீங்களாக இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு வர வேண்டுமா? உங்களுடைய கோரிக்கையை, ஆசையை நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த உலகில் இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்கு. அப்படிப்பட்ட தெய்வம் எது? காவல் புரியக்கூடிய தெய்வங்கள். இந்த காவல் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை துடிதான தெய்வம். இந்த துடிதான தெய்வம் சொல்லாவே சில தெய்வங்கள் இருக்கு. அதுல முதன்மை பெற்றக்கூடிய தெய்வம் என்பது கருப்பசாமி. அது எப்படிப்பட்ட நிலை கொண்ட கருப்பசாமியாக இருக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு பேர் சொன்னாரே ஒரு கம்பீரம், அவர் பேர் சொன்னாரே பலம். அப்படிப்பட்ட பலமுடையதுதான் இலுப்பையடி கருப்பர். ஏன் இந்த இலுப்பையடி கருப்பர் மட்டும் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தருடைய மருத்துவ குறிப்பு ரீதியாக சில மரங்களை சொல்லியிருக்காங்க. அதுல இலுப்பை மரம் சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் அடி வேரிலிருந்து நுனி இலை வரைக்கும் நமக்கு மருந்தாக உயரம் கொடுக்குறதுனா நிச்சயம் கொடுக்கும். அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கருப்புசாமி பெயர் தான் இலுப்பையடி கருப்பர். இந்த இலுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய இந்த தெய்வத்தை தன் வசம் படுத்துறதுக்கு சொல்லும் செயலும் அந்த தெய்வம் உள்வாங்கி நமக்கு உதவி புரியறதுக்கு, அருளாசி புரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு தெய்வத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மலரை கொண்டு அலங்காரம் பண்ணி நம்ம காட்சி அளித்தால் நம்மளுடைய வேண்டுதல் அங்கு நிறைவேறுமா? நிச்சயம் நிறைவேறும். சரி, எந்த மலரை கொண்டு அந்த அலங்காரம் பண்ணலாம்? ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் அல்லது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிற போல ஒவ்வொரு மலர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மலர்கள் ரீதியாக அர்ச்சனை மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள் என்ன மலர் அப்படி கேட்டீங்கன்னா, முதல் மலர் மல்லிகைப்பூ, இரண்டாவது மலர் வெள்ளை தாமரை, மூன்றாவது மலர் சிவப்பு தாமரை. ஆச்சுங்களா? இந்த பூ மூலமாக கருப்பருக்கு அலங்காரம் பண்ணலாமா? பண்ணலாம். அர்ச்சனை பண்ணலாமா? பண்ணலாம். இதுவே இந்த துலாலகினக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் நேசிக்கக்கூடிய அமைப்பு வேணும். புரிதல், இந்த ஆணு இந்த பெண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த பெண் இந்த ஆணை புரிஞ்சுக்கணும், எங்களுடைய விருப்பம் சொல்லக்கூடிய காதல் மலரப்போல மலரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பேர் இருபாலாருக்கும் வெள்ளை ரோஜா, சிவப்பு ரோஜா, நீல கலருடைய மலர்கள், காட்டு மலர்கள், செம்மங்கி பூ, இந்த பூக்கள் எல்லாமே மாலையாக தொடுத்து கருப்பருக்கு அந்த அலங்காரத்தோட உங்களுடைய கோரிக்கையை அவர்கிட்ட வைத்தால், உண்மையான காதலாக இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த காதல் உங்களுக்கு விரைவில் நிறைவேறும். யாரோடைய அருளோட? இலுப்பையடி கருப்பர் அருளோட. சரி, இது ஒரு வகை. நீங்க அந்த பிரம்மாண்டம், அந்த ஒரு நிமிடம் ஒரு நொடி எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க என்ன நெய்வேத்தியத்தை வைத்து வழிபட்டா நமக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் வெற்றி அடையும்? பால் சார்ந்த நெய்வேத்தியம். பால் சார்ந்த நெய்வேத்தியம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் பாயாசம், பால் சாதம், பால் அவளும் சேர்ந்து செய்யக்கூடிய பாயாசத்துல குங்குமப்பூ, ஏலக்காய், இது ரெண்டையும் மிஸ் பண்ணி இலுப்பையடி கருப்பருக்கு நெய்வேத்தியத்தை நம்ம கொடுத்தால் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் நன்மை, உங்களுக்கு மறைமுகமான விரோதிகள் யார் இருக்கிறாங்களோ அவங்க உங்க வசப்படுவாங்கன்னா நிச்சயம் வசப்படுவாங்க. கணவன் மனைவிக்குமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஒத்து வராத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க உங்ககிட்ட வசப்படுவாங்களா? நிச்சயம் வசப்படுவாங்க. அடுத்தது, தொழில் மூலமாக பார்ட்னர் உங்களுக்கும் அவங்களுக்குமே கொஞ்சம் ஏர்மறைவா இருக்கு, பணம் சார்ந்த பிரச்சனையில வாக்குவாதம் வருது அப்படின்னா அந்த பார்ட்னர் உங்ககிட்ட வசப்படுவாங்களா? நிச்சயம் வசப்படுவாங்க. இவங்க எந்த கிழமை அன்னைக்கு வழிபடலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்று நீங்க வழிபட்டா நல்லது. மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை ஆடை உடைகள், சிவப்பு ஆடை உடைகள், வெண்பட்டு ஆடைகள், இது உறுத்தி நீங்க வழிபட்டால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையுமானா நிச்சயம் அமையும். இதோ நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களை எனது விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.